Hi friends, welcome to my channel NMK. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்றதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க. இது வந்து பின்பக்க உயரம் வந்து இது பாருங்க பின்பக்க உயரம் வந்து எனக்கு 13 இருக்குது. 13 + 1 14 தையலுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். 13 + 1 14 தையலுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அப்புறமா பாடி சுற்றளவு மார்க் பண்ணிக்கணும். பாடி சுற்றளவு வந்து எனக்கு 8 இருக்குது. 8 + 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக 2 இன்ச்சு விட்டு 10 மார்க் பண்ணியிருக்கேன். 8 + 2 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். பாருங்க, இது உயரம், இது பாடி சுற்றளவு. இப்போ நம்ம தோல் கழுத்து எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தோல் கழுத்துங்கிறது நார்மலாக எல்லாத்துக்குமே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதாவது இது வந்து தோல் கழுத்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து இந்த பக்கம் 2.5 இன்ச்சு. எப்போவுமே நம்ம மார்க் பண்ணும்போது மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு அப்புறமா மார்க் பண்ணுங்கள். வெட்டுறவங்க பக்கம் இருக்கணும், மடிப்பு பக்கம். இந்த பாருங்க, தோல் கழுத்து 2.5 மார்க் பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்குமே நார்மலாக 2 தான் வரும். 2 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு தோல் நீளம் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம தோல் கழுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2.5 இன்ச்சு அதுலேருந்து மார்க் பண்ணணும். எனக்கு வந்து தோல் நீளம் 2 இருக்குது. 2 + அரை தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அது எந்த அளவாக இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, எந்த அளவாக இருந்தாலும் சரி, அது கூட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. எனக்கு வந்து தோல் நீளம் வந்து 2 இருக்குது. 2 + அரை தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பின் கழுத்து எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம தோல் கழுத்து 2 மார்க் பண்ணிக்கொள்ளையா, அதுலேருந்து நேராக கீழே மார்க் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 6 இன்ச்சு இருக்குது பின் கழுத்து. இந்த தோல் கழுத்துலேருந்து நேராக கீழே 6 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருக்கேன். பாக்ஸ் போட்டு விட்டுட்டு இது வந்து ரவுண்ட் கழுத்து தான், அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கைக்குழி எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கைக்குழி மார்க் பண்ணுறதுக்கு நம்ம தோல் நீளம் மார்க் பண்ணிக்கொள்ளி, அந்த தோல் நீளத்துலேருந்து கீழே அந்த மாதிரி இறக்கி லைன் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து 5.5 இன்ச்சு இருக்குது. நான் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். கைக்குழிக்கெல்லாம் அதே அளவு தான், அது ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் மார்க் பண்ணணும். எனக்கு வந்து 5.5 இன்ச்சு இருக்குது. அந்த 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. கைக்குழி வந்து என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் மார்க் பண்ணிக்கணும். எனக்கு வந்து கைக்குழி 5 இருக்குது. நான் அதே 5 மார்க் பண்ணியிருக்கிறேன். நம்ம தோல் நீளம் மார்க் பண்ணிக்கொள்ளியா, அந்த தோல் நீளத்துலேருந்து கீழே இப்படி இறக்கி ஒரு 5.5 இன்ச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதே மாதிரி அந்த பக்கம் பாடி சுற்றளவு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோம் இல்லையா, அந்த லைனில் மேலேருந்து கீழே ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. பாக்ஸ் போட்டு விட்டுக்கிட்டு இப்போ நம்ம வந்து வளைவு வரைகிறதுக்கு உள்ள கைக்குழி வளைவு வரைவோம் இல்லையா, அதுக்கு கட் பண்ணுறதுக்காக நம்ம இது கைக்குழி வரைஞ்சிக்கோங்க. அந்த பாக்ஸ் போட்டு விட்டுருக்கோம். அந்த பாக்ஸ்லேருந்து கடைசியில் அதுலேருந்து மேலே 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் வரைஞ்சிக்கோம் இல்லையா, அதுலேருந்து மேலே 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. லைன் வரைஞ்சிட்டு ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. நம்ம வரையும் போது 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு வரையணும். கட் பண்ணும்போது 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். அது எதுக்குன்னா கை சுருக்கம் இல்லாமல் அழகாக நீட்டாக வரும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம அந்த 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணுறோம். வரையும் போது 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு வரையணும். கட் பண்ணும்போது 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். இருங்க, கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு கட் பண்ணியாச்சு. இனி நம்ம ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு பீஸ் கட் பண்ணணும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி முட்டணும். இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நம்ம பேக் சைடு கட் பண்ணணும் இல்லையா, அந்த இது பாருங்கள். இப்போ பாருங்கள், மடிப்பு பக்கம் இந்த பக்கம் இருக்குது. இந்த மாதிரி துணியை கிராஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடை இந்த மாதிரி போட்டு பின் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, மார்க் பண்ணும்போது நம்ம கொக்கி வைப்போம் இல்லையா, கொக்கி சைடு கொக்கி பட்டி ஐப்பட்டி வைப்போம் இல்லையா, அந்த பக்கம் வந்து 1/2 இன்ச்சு உள்ள அப்படி மடக்கி விட்டுக்கோங்க. பேக் சைடு பீஸை இது பாருங்க, பேக் சைடு பீஸை நம்ம கொக்கி பட்டி வைப்போம் இல்லையா, அந்த பக்கம் மட்டும் இது பாருங்க, இந்த சைடு மட்டும் லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்சு பார்த்துக்கோங்க. கொக்கி பட்டி வைக்கிறது ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடுப்பு பக்கம் அதான் கைக்குழியிலேருந்து இந்த சைடு இடுப்பு பக்கம் இருக்குல்ல, இடுப்பு பக்கம் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இடுப்பு சைடு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். கொக்கி பட்டி வைப்போம்ல, கொக்கி பட்டி ஐப்பட்டி வைக்கிற சைடு வந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். நம்ம பேக் பீஸோட 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். கொக்கி பட்டி ஐப்பட்டி வைக்கிற பக்கம் வந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். இடுப்பு பக்கம் இது பாருங்கள், இடுப்பு பக்கம் வந்து 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முன்பக்க உயரம் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம தோல் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, தோல் நீளம் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 3 இன்ச்சில் நடு சென்டர் எடுத்துக்கோங்க. நடு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சில் நடு சென்டர் 1.5 மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நேராக கீழே மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 10 இருக்குது. 10 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 11.5 மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. தோல் நீளம் 3 இன்ச்சு இருக்குது. அந்த தோல் நீளத்துலேருந்து நடு சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு நடு சென்டர்லேருந்து அப்படி கீழே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்க போகிறோம்.
முன்பக்க உயரம் இது. முன்பக்க உயரம் மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுருங்க. இது தெரியறதுக்காக அந்த லைன் போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு லைன் போட்டு விட்டுருங்க. லைன் போட்டு விட்டுக்கிட்டு இந்த லைனுக்கு இந்த பக்கம் மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாருங்கள், இந்த பக்கம் இந்த லைனுக்கு மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம முன்பக்க உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 11, அதில் இதை ஜாயின் பண்ணிடுங்க. இந்த 2 இன்ச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த 2 இன்ச்சையும் அதே மாதிரி அந்த பக்கம் 2 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் ஜாயின் பண்ணிடுங்க. இது வந்து கிராஸ் வந்து அழகாக நீட்டாக வர்றதுக்காக, இது கிராஸ்க்காக நம்ம இந்த மார்க் பண்ணுறோம் 2 இன்ச்சு. இது 1.5 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணோன்னா கொஞ்சம் கிராஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். கிராஸ் கொஞ்சம் நல்லா வரும். அதனால தான் நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் 2 இன்ச்சு மார்க் பண்ணி முன்பக்க உயரம் மார்க் பண்ணியிருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு இதை பாருங்கள், முன்பக்க உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 11.5 இன்ச்சு, அதுலேருந்து மேலே நேராக 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுருங்க. லைன் போட்டு விட்டுக்கிட்டு இந்த லைனுக்கு இந்த பாருங்கள், இந்த லைனுக்கு இந்த பக்கம் 1.25 இன்ச்சும் அதே மாதிரி இந்த லைனுக்கு இந்த பக்கம் 1.25 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பாருங்கள் ஒரு மார்க் போட்டு விட்டுருங்க. லைன் போட்டு விட்டுருங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு விட்டுட்டு அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இந்த பக்கம் டேப் இந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க. முன்பக்கம் கழுத்து இருக்கு இல்லையா, அந்த கழுத்து கீழே டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் பிடிக்கிறதுக்காக இது 3 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 3 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 1 இன்ச்சிலேருந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி கைக்கூலி டாட் பிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் 1 இன்ச்சு இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு இந்த சைடு டேப் வச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க. இது வந்து ஃப்ரண்டில் நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக இந்த மார்க்கிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வளைவு கட் பண்ணும்போது இது வந்து நம்ம பேக் சைடு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த வளைவு, இந்த மேலே இருக்கிற வளைவு வந்து நம்ம பேக் பீஸை வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த வளைவு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். பாருங்கள், இது வந்து பேக் சைடு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த வளைவு பேக் பீஸை வச்சு மார்க் பண்ண வளைவு இது. அது கட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. பட்டியோட லென்த்து வந்து நான் வந்து 10.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம அதில் பாடி சுற்றளவு மார்க் பண்ணோம் இல்லையா, பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அதே அளவு தான் 10.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் வந்து 3.25 எனக்கு வந்து பட்டி உயரம் வந்து 2.25 இருக்குது. 2.25 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு விட்டு 3.25 மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் 2.25 ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்காக விட்டு 3.25 மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வளைவை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வளைவா ஒரு 1/2 இன்ச்சுக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வளைவா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்கள், இது கொக்கி பட்டி ஐப்பட்டி வைக்கிறதுக்கு, இந்த பாருங்கள் கொக்கி பட்டி ஐப்பட்டி வைக்கிறதுக்கு இந்த பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 2 இன்ச்சு அகலத்துக்கு இது பாருங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே கை பீஸ் கட் பண்ணுறதுக்காக துணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை பாருங்கள், இது கை நீளம் வந்து எனக்கு 6 இருக்குது. 6 ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்காக விட்டு 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து கை நீளம். எப்போவுமே நம்ம கட் பண்ணும்போது மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்குது. இது பாருங்கள் 2 ஓப்பன் சைடு இருக்கும். பாருங்கள் 2 ஓப்பன் சைடு பாருங்கள், 2 ஓப்பன் பீஸும் ஒரு மடிப்பு பீஸும் இருக்கும். அதில் ஆப்போசிட் சைடு
நம்ம வெட்டுறவங்க பக்கம் எப்போவுமே மடிப்பு பக்கம் இருக்கணும். ஆப்போசிட் சைடு வந்து 2 ஓப்பன் பீஸுங்க பாருங்கள், 2 ஓப்பன் பீஸ் இருக்குது, 2 ஓப்பன் பீஸு, ஒரு மடிப்பு பீஸ் இருக்குது. இதை பாருங்கள், இது வந்து கை நீளம். கை நீளம் வந்து உங்களுக்கு எந்த அளவு இருக்கோ அதோட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க தையலுக்காக. இது வந்து கை நீளம், இது வந்து கை அகலம். கை அகலம் வந்து எனக்கு வந்து 7.5 இருக்குது, 7.5 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு விட்டு 8.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிக்கிட்டு இதை பாருங்கள், கை நீளம் கீழே மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணி அதிலேருந்து உள்ளே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இதை பாருங்கள், இது வெளி வளைவு. ஃபஸ்ட்டு வெளி வளைவு வரைஞ்சிக்கிறோம். இதோ பாருங்கள், 3 இன்ச்சு மார்க் பண்ணி அதுலேருந்து உள்ளே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த 1 இன்ச்சுலேருந்து இந்த பாருங்கள், இந்த வெளி வளைவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே இந்த பாருங்கள், இது உள் வளைவு. 1/4 இன்ச்சுக்கு உள் பக்கமாக, அந்த வெளி வளைவுக்கு உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு இன்னொரு வளைவு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். எனக்கு முன்கை சுற்றளவு வந்து 5.25 தான் இருக்குது. 5.25 ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டுட்டு 6.25, இந்த மாதிரி ஒரு 6.25, ஒரு 6.5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ இதை கட் பண்ணும்போது வெளி வளைவு தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். வெளி வளைவு கட் பண்ணும்போது இந்த 4 பீஸும் சேர்த்து கட் பண்ணணும். வெளி வளைவு கட் பண்ணும்போது இந்த 4 பீஸும் சேர்த்து கட் பண்ணணும். வெளி வளைவு கட் பண்ணும்போது அதே மாதிரி உள் வளைவு கட் பண்ணும்போது 2 பீஸ் மட்டும் 2 பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணணும். வெளி வளைவு கட் பண்ணும்போது 4 பீஸும் கட் பண்ணணும். 4 பீஸும் சேர்த்து வச்சு கட் பண்ணணும். அதே மாதிரி உள் வளைவு கட் பண்ணுறதுக்கு இந்த பாருங்கள், இந்த 2 பீஸை மட்டும், இந்த பீஸ் எடுக்கக்கூடாது, இந்த 2 பீஸை மட்டும் எடுத்து கட் பண்ணணும். இருங்க, கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி எடுத்தாச்சு கை பீஸு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வெளி வளைவு கட் பண்ணும்போது இந்த 4 பீஸும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிக்கிட்டு உள் வளைவு கட் பண்ணும்போது இந்த 2 பீஸ் மட்டும் தெரியுதா, அது பாருங்கள், இந்த 2 பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இனி அடுத்த வீடியோவில் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம்.